ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இன்று சட்டமன்றத்தில் மிக முக்கியமான மானிய கோரிக்கை, காவல்துறை தொடர்பான மானிய கோரிக்கை. முதலமைச்சர் உரையாற்றினார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். சிறப்பாக தமிழ்நாடு காவல்துறை செயல்படுகிறது என்றும் முதலிடத்தை நோக்கியே இருக்கிறது என்றும் தன்னுடைய பார்வைகளை பதிவிட்டார். ஒப்பீட்டளவுல திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று குறிப்பிட்டு அதிமுக ஆட்சியில காவல்துறை சார்ந்த பல விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது என பட்டியலிட்டார். விஷ்ணுபிரியா விவகாரம் இதுவும் எதிரொலித்தது. விஷ்ணுபிரியா விவகாரத்தில் அவருடைய மரணம் தொடர்பாக ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகள் அனைத்துடைய கோரிக்கை. ஆனால் சிபிசிஐடி விசாரணை போதுமானது, சிபிஐ விசாரணை தேவையில்லை என திட்டவட்டமாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். காவல்துறை சீர்திருத்தங்கள் சார்ந்த தொடர் கேள்விகள் எழுந்திருக்க அது பற்றி ஒரு தெளிவான பதில் இருக்கிறதா? காவல்துறை சீர்திருத்தத்தில் சரியான திசையில் தான் தமிழகம் இருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ராஜா முதலில் தர கேட்போம். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. விவாதத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். பின்பு விவாதத்தில் திமுக உறுப்பினர் ஏவா வேலு பேசினார். அப்பொழுது குறுக்கிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே காவல்துறை நவீனமயமாக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் அவர் பட்டியலிட்டார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் காவல்துறைக்கென்று தனியாக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டதாகவும், அதேபோல் அனைத்து மகளிர் காவல் நிலையம், கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் எனப்படும் கடலோர காவல் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டதும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் என்று தெரிவித்தார். மேலும் அசோசம் எனப்படும் வர்த்தக அமைப்பு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும், அதனால்தான் அதிக அளவில் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வருவதாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் காவல் நிலையத்திற்கு செல்வதை தடுப்பதற்கு ஒரு நெறிமுறை வகுக்கப்பட்டதாகவும், காவல் ஆணையத்தால் ஒரு நெறிமுறை வகுக்கப்பட்டதாகவும், அந்த நெறிமுறைக்கு எதிராக திமுக ஒரு அரசாணையை வெளியிட்டதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். மேலும் ஏவா வேலு பேசும்பொழுது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் குறித்து, தற்கொலை குறித்து சிபிசிஐடி விசாரணை போதாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை மரணம் என்பது சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவிற்கு சிக்கலான விஷயம் இல்லை என்றும், அதனால் சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பதிலுரை தொடங்கியது. பதிலுரை தொடக்கத்திலேயே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தை விட தற்பொழுது குற்றங்களுடைய எண்ணிக்கை 50% அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களை ஒவ்வொரு வழக்குகளின் தன்மை வாரியாக அவர் அதற்கான பட்டியலையும் புள்ளி விவரங்களையும் வெளியிட்டார். இறுதியாக கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாகவும் மக்கள் அமைதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். இது ஒரு புறம் இருக்க, திமுக பொருளாளர் ஸ்டாலின் வெளியில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டுவிட்டதாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி புகார் கூறி வருவதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திரு ஜான் நிக்கல்சன், முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ஜான் நிக்கல்சன் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். முக்கியமான அம்சமாக விஷ்ணுபிரியாவுடைய மரணம் குறித்த ஒரு பிரச்சனை. நேற்று இதனால் சட்டமன்றத்தில் பிரச்சனைகள் எழுந்தது, வெளிநடப்பு வெளியேற்றம் எல்லாம் நடைபெற்றது. இன்னைக்கு இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட, சிபிசிஐடி விசாரணை போதுமானது, சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது, பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி எடுத்திருப்பது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு பாண்டியராஜன்? என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணுபிரியா பிரச்சனையை அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரணும்ன்றதுக்காக எதிர்கட்சிகள் அதை பத்தி அதீதமான இது சொல்லி சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. சிபிஐ என்பது எத்தனை வழக்குகள்ல அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, ஒரு சிபிஐ முன்னாள் டைரக்டர் மேலேயே பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் கூறப்பட்டது. அதே நேரத்தில் சிபிசிஐடி, நம்ம தமிழக சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நுண்ணறிவுத்திறன் பற்றியோ யாருக்கும் எந்த நெகட்டிவும் கிடையாது. அவங்க தமிழக அரசின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கூட
எத்தனையோ கேசஸ்ல வந்து ரொம்ப மற்ற பலருக்கு புரியாத பல விஷயம் என்னன்னா, எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ மீது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு, சிபிசிஐடி விசாரணை போதுமானதுங்கிற நிலைப்பாட்டை கட்சிகள் எடுக்குது. ஆளுங்கட்சிகளா இருக்கும்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா வரும்பொழுது அப்படியே ரெண்டு கட்சிகளும் நிலைப்பாட்டை மாத்திக்குது. நீங்க எதிர்கட்சியா இருந்த போது எவ்வளவு கட்டங்கள்ல இந்த வழக்குல சிபிஐ விசாரணை வேணும்னு போராட்டம் நடத்திருக்கீங்க. சேலம் நடந்த தொடர் கொலைகளை சிபிசிஐடி விசாரணை எல்லாம் போராது, சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கிறீங்க. நேச்சர் ஆஃப் கேசஸ் பார்க்கணும். இப்ப அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கோ இல்ல பால்மலர் இறந்த பிரச்சனையோ இல்ல சாதிக் இறந்த பிரச்சனையோ வந்து சிபிஐ ஒன்னும் பெரிய பல மாத்து ஜாஸ்தி கிடையாது வாதம் வைக்கிறீங்க. சொன்ன விஷயம் வந்து நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. இதுல வந்து காம்ப்ளெக்சிட்டி பெருசா இல்ல, ஸ்ட்ரெயிட் அண்ட் சிம்பிள் கேஸா இருக்கு. இத போய் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிறவங்க அவங்க வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால சிபிசிஐடி வந்து மேலேயே குற்றம் சாட்டும் பொழுது சரியா நடக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தை அரசியல் கட்சிகள் எழுப்புறாங்க, குடும்பத்தினர் எழுப்புறாங்க. பாருங்க, புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் மாற்றமில்லாத துலாக்கோல் போல நீதி வழங்குறவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து எந்த சூழ்நிலை இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அரசியலை கலக்காத நீதி பரிபாலனம் நடப்பது தமிழகத்தில் அம்மா ஆட்சி கீழ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கட்சிக்காரன் உள்ள போய் சொல்ல முடியாது. அதே இது வந்து சென்ற 5 வருஷங்கள எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோர்ட்டே வந்து டைரக்ட் பண்ணி இது மாதிரி அரசியல்வாதிகள் வந்து உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்றதுதான் இந்த லெவல்ல அந்த கமிஷனுடைய பரிந்துரை ஏற்கலங்கிறீங்க. இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்ப இல்லையே, இப்ப இந்த 4 வருஷத்துல வந்து எங்கேயாவது கேஸ் நடந்திருக்கா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து இது பண்ணா இல்லன்னு என்னோட நம்பிக்கை, பொதுமக்களோட நம்பிக்கை அதோட இல்லன்றது. அந்த மாதிரி இருக்கிறதுனால சிபிசிஐடி வந்து முறையாக இருந்து துப்பு துலக்கும் அப்படின்றதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. சட்டமன்றத்தில் வாதம் வைக்கும் பொழுது கூட கருத்துக்களை சொல்லும் போது கூட சிபிஐ விசாரணை ஒன்னும் அப்படி ஒன்னும் நீங்க வந்து இவங்க எல்லாம் கேட்கற மாதிரி ஆஹா ஓஹோம் கிடையாது, சிபிஐசிஐடி மோசமானது இல்லை அப்படின்னு ரெண்டு பேச்சுமே கேட்க விரும்புவது, எல்லா கட்சிகள்ட்டையும் கேட்க விரும்புவது. நீங்களே அப்போசிஷன் இருக்கும்போது சிபிஐ வேணும் அப்படின்னு இல்ல சிபிசிஐடி சரியா விசாரிக்காது சிபிஐக்கு மாத்துங்கன்னு அஜிடேட் பண்றீங்க. அவங்க இன்னைக்கு என்ன நீங்க வார்த்தை வைக்கிறீங்க? இல்ல இல்ல சிபிசிஐடி போதுமானது, நாங்க தான் விசாரிக்க ஆணையிட்டு இருக்கோம் அன்னைக்கு திமுக அரசு சொல்லுது. ஜஸ்ட் தி பொசிஷன் சேஞ்ச். எல்லா இடத்திலயுமே வந்து எந்த மாநிலங்களுமே வந்து கோர்ட் டைரக்டிவ் பண்ணாதான் வந்து சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. யாருமே வந்து சும்மா இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய் சென்ட்ரல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அமைச்சர் வளர்நிதி மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இங்க பாருங்க, இப்ப இந்த 4 வருடங்கள்ல நீங்க விரல் விட்டு கூட என்ன அது ரொம்ப ரொம்ப குறைச்சலான அலிகேஷன் வந்தது, அவ்வளவுதான் குறைச்சல். முன்னால வந்து டெய்லி ஒண்ணு வந்து எத்தனை இடங்கள்ல இங்க பாருங்க, இந்த 3 கேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களேன். அண்ணாநகர் ரமேஷ் கொலை எடுத்துக்கிடுங்க, பால்மலர் கொலை எடுத்துக்கிடுங்க, சம்பந்தம் நிறைய இருக்கு. சம்பந்தம் நிறைய இருக்கு. சம்பந்தம் பேசுங்க. எப்படி பேசி முடிக்க முடியுங்க. பாருங்க, அதாவது எங்களோட கருத்து என்னன்னா, என்ன மாதிரி கேசஸ் திமுக அரசாங்கத்துல வந்தது, அதை எதுக்காக வந்து சிபிஐக்கு போகணும்னு கேட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தங்கள் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், விஷ்ணுபிரியா கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில நிகழ்ந்த நிகழ்வு தற்கொலை. அவங்க வந்து ஒரு இது எழுதி வச்சிருக்காங்க. அதை இப்போ வந்து அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு, சிபிசிஐடி எடுத்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னொரு டிஎஸ்பி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஒரு இருந்தது. கோகுல்ராஜ் வழக்குல வந்து சரியா நடக்கல, இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கும் பொழுது இந்த சந்தேகம் எழுவதனால இட் வில் பி பெட்டர், சிபிஐக்கு போனா பெட்டர் அப்படிங்கிற வாதம் எதிர்கட்சிகளால் ஒரு கன்சென்சஸ் இருக்கு. சில எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது இந்த கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி ஆதரிக்குது. எந்த எதிர்கட்சி? பல எதிர்கட்சிகள் அமைதியா தான் இருக்காங்க. பாருங்க, நிறைய எதிர்கட்சிகள் அமைதியா தான் இருக்காங்க. திமுக வந்து இதை வந்து ஒரு பெரிய அளவா கொண்டு போய் அரசியல் படுத்தணும் என்பது பெரிய கட்சிகள்லாம் இதுக்கு ஆதரவா இருக்காங்க. இங்க பாருங்க, முடிக்க விடுங்க. இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷ்ணுபிரியா இஷ்யூ வந்து அரசியல் மயமாக்கப்படுகிறது. இதுவரைக்கும் 4 வருடங்கள்ல சிபிசிஐடி எக்ஸ்ப்ளோர் பண்ண எந்த கேஸும் வந்து தவறா போனதில்ல. அவங்க வந்து இல்லன்னா வந்து இன்னைக்கு கிரைம் ரேட் வந்து இந்தியாவிலே குறையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்ம வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்தியாவோட சராசரியில பாதிக்கும் கீழே நம்ம குற்ற விகிதம் இருக்குன்றது எல்லாருக்கும். முன்ன ஒரு மாதிரி இருந்து டிராமாட்டிக்கா மாறிடல அப்படிங்கறதையும் பார்க்கணும்.
நீங்க சொல்றது போல தேசிய குற்ற ஆவண காப்பகமே கூட தமிழ்நாட்டுல வந்து குற்றங்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தேசிய சராசரியை காட்டிலும் குறைவு. திடீர்னு இப்படி தலைகீழா மாறிச்சு சொல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், தலைகீழா மாறிச்சாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. Let's come to that again. என்னுடைய கேள்வி இந்த ஒரு விஷயத்துல சிபிஐ விசாரணை கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு அரசியல் தென்படுகிறது. அவர் சொல்றது போல கோகுல்ராஜ் கேஸும் கூட சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு, இதுவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க சூசைட் நோட் இருக்கு. ஏன் நம்ப கூடாது சிபிசிஐடியை? அதாவது ஏன் நம்ப கூடாதுன்றதுக்கு ஆதாரம் இவங்க சொல்றாங்க. ஏதோ எந்த பெரும்பாலான கட்சிகள் அவர் சொல்லக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு அந்த அம்மையாருடைய பேச்சுக்கு வந்து லாலி பாடக்கூடிய கட்சிகள் 2 தான் அங்க இருக்கு. ஒன்று சேக்கு தமிழரசன், இன்னொரு வந்து வாசன்ல வந்து அங்க எம்எல்ஏ கிடையாது, அங்க யாரும் கிடையாது. அங்க வந்து அந்த 2 கட்சிகள் மட்டும் சரி வாசல் கூட கேட்கலன்னா அவர் ஒத்துக்கிட்டாங்க. 3 கட்சிகள் தான் தமிழகத்தில் இருக்குன்னு அவர் சொல்றாரு, பெரும்பான்மையான கட்சிகள். அதுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவதாக அவர் சம்பந்தமே இல்லாம அண்ணா நகர் வழக்கெல்லாம் சொன்னாரு. எந்த வழக்காதியா இவங்க ஆட்சியில தான் 2000 நடந்துச்சு, அப்ப அரசியல் தெரியுமா தெரியும் தெரியல. 2001 வந்து இந்த வழக்கு போடப்பட்ட பொழுது ஏன் அவர் மேல வழக்கு போடல? எந்த வழக்கு ஒரு சொல்லக்கூடிய வழக்குகள் யாரையாவது திராவிட முன்னேற்ற கழகம் யாராவது இருந்திருக்காங்களா? சம்பந்தம் இல்லாம வந்து பேசி வந்து பதிவு பண்ணக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக ஏன் இதுக்கு சிபிஐ வழக்கு, ஏன் இதுக்கு சிபிஐ வழக்கு? என்ன புரியுது கண்ணதாசன், மரணங்கள் நிறைய இருக்கு. செம்மலை ஒரு முறை போராட்டம் நடத்தினார், அதிமுக சார்பில் சிபிஐ கோரி போராட்டம் நடைபெற்றது. நீங்க எப்படி நடத்தீங்க இந்த விஷயத்தை? சிபிசிஐடி இந்த விஷயத்தை சிறப்பா விசாரிக்கும் அப்படின்னு இன்றைய அரசு சொல்லுதோ, எப்படி சொல்லுதோ? இந்த வழக்கு ஏன் சிபிசிஐடி வேணான்றதுக்கு காரணத்தை நான் பதிவு பண்றேன். இந்த வழக்கை பொறுத்தவரை இறந்தது ஒரு காவல்துறை அதிகாரி. குற்றச்சாட்டு அவருடைய தந்தையும் இறந்து போனுடைய தந்தையும் ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர். அவர் சொல்றாரு எங்களுக்கு இந்த காவல்துறை நம்பிக்கை இல்லை. கண்ணதாசன் நீங்க நன்கு அறிவீங்க, 2006ல இருந்து 13 வரைக்கும் 200க்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இறந்திருக்கிறாங்க. அதுலயும் கூட அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். இந்த ஒரு விஷ்ணு பிரியா வழக்கு அப்படிங்கிறது ஒரு ஊடக வெளிச்சத்துக்கு அரசியல் கட்சிகளுடைய பார்வைகளுக்கு வந்த வழக்கு. இதே போல காவல்துறை அதிகாரிகளுடைய மரணங்கள் தற்கொலைகள் நடந்திருக்கு. அதனாலதான் சிபிஐ விசாரணை கோரப்பட்டதா? இந்த வழக்கு என்ன எதனால வந்து அழுத்தங்கள் இந்த வழக்கு இப்ப வந்து மயிலாப்பூர்ல கூட இதே ஆட்சியில வந்து ஒருத்தர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு போனாரு. ஏன் அது வேற. ஆனால் இந்த இதுல வந்து ஒரு முக்கியமான வழக்கை கண்காணித்த ஒரு இளம் அதிகாரி ஒரு நெருக்கத்தால் எந்த விதமான காரணம் இல்லாமல் சாவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய தந்தை, காவல்துறை அதிகாரிகள், மற்ற பொதுமக்கள் எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜின் குடும்பத்தினரே இந்த சாவில் மரணம் இருப்பதாக சொன்ன பிறகு அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை உயரதிகாரிகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இந்த காவல்துறை இவங்க சிபிசிஐ கண்டுபிடின்னு சொன்னாங்க. இன்னும் KN ராமஜெயம் வழக்கை இன்னும் கண்டுபிடிக்கல சிபிசிஐடி. 3 ஆண்டுகளா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ரயில் வந்து நிச்சயம் முடியாது. நான் காரணம் சொல்ல வரேன் அதுக்கு. இப்ப வந்து சிபிசிஐடி வந்து காவல்துறை இதே காவல்துறை தான் அது இருக்கிறாங்க. அதுபோல ஒரு ரயில் வந்து சென்ட்ரல் ரயில் இருந்து ஓட்டு செல்லப்பட்டு அது வந்து 2010 நடைபெற்று அந்த கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்ல வரேன், நான் எல்லாருமே காவல்துறை தான், ஒரே தான், அடையாளங்கள் தான் வேறே தவிர. ஆனா இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அந்த காவல்துறையின் தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சிபிஐடைய கேட்கறாங்களே தவிர வேற எந்த காரணமும் இல்ல. இதைத்தான் எதிர்கட்சிகள் பாடமாறனுடைய முதற்கட்ட பார்வை சிபிஐ என்கொயரி, சிபிசிஐடி என்கொயரி, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசு சிபிசிஐடி விசாரணை போதுமானது என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது சார்ந்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை? சிபிஐ வந்து மொத்தமே 3000 பேர் தான் இருக்காங்க. இந்திய அளவுல வந்து நிறைய வழக்குகள் வந்து சிபிஐக்கு போய் நிலுவையில இருக்கு. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் இதுல வந்து ஏற்கனவே நடந்தது வந்து ஒரு தலித் இளைஞன் வந்து படுகொலை செய்யப்பட்டான். முதல்ல வந்து அது வந்து தற்கொலை இருக்குமோன்னு பேசப்பட்டு அப்புறம் வந்து கொலைன்னு நிரூபணமாகி அதற்கப்புறம் வழக்குகள் நடந்து இன்றைக்கு வரையும் அதோடைய மெயின் அக்யூஸ் தப்பிச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல பண்ணிட்டாங்கன்னு ஏதோ பேப்பர்ல வச்சேன். அந்த கோகுல்ராஜ் அந்த கொலை வழக்கில் உள்ள அந்த குற்றவாளி யுவராஜ் குற்றவாளி வந்து பேஸ்புக்ல இருந்து எல்லாத்துலயும் எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து இங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன மாதிரி தெரியல, இங்கதான் இருக்காங்க. இந்த அரசு வந்து கட்டாயம் இந்த மாதிரியான ஒரு சாதிய படுகொலை நடந்த விஷயத்துல வந்து கூடுதல் கவனம் எடுத்து
மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், குறிப்பாக தலித் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா இந்த நேரத்துல வந்து அவர் கட்டாயம் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த தமிழக அரசு காவல்துறைக்கு வந்து உலக அளவுல வந்து இங்கிலாந்துல இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு அளவுக்குன்ற மாதிரி பொதுவா பாரம்பரியமா பேசிக்கிட்டு வருகிறோம். இப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு திறமையின்மையா இல்ல அலட்சிய போக்கா இல்லன்னா யாராவது ஒரு அழுத்தம் கொடுப்பதனால் இன்றைக்கு வரை இந்த அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு டிஎஸ்பி வந்து இறந்து போய் அதை வந்து மற்றவர்களும் கொஞ்சம் பேச துவங்கிய நேரத்தில் வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா வேணும் என்றால் மாநில அரசு வந்து சிபிஐக்கு கொடுப்பதில் எங்களுக்கு வந்து தயக்கம் இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப சமீபத்தில் 2 வாரம் முன்னால கூட கர்நாடகால வந்து ஒரு படுகொலை நடந்த போது உடனடியாக அந்த மாநில அரசு சொன்னாங்க பிரச்சனை வந்த போது மாநில அரசு உத்தரவிடலாம். இதுல வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து சில அரசியல் குறுக்கீடுகளோ இல்ல திறமையின்மை இருந்ததுனால் நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு கொண்டு போய் செல்லலாம், அல்லது மாநில அரசே வந்து நான் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்ல, நாங்க சிபிஐ கிட்ட கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறோம் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்ல முடியுமா? அரசு தானா முன் வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய சிபிசிஐடி சார்ந்த சந்தேகத்தை அரசே இன்னும் அதிகப்படுத்துது மக்கள் மத்தியில. அப்படின்னு இல்லை, எல்லாரும் ஒத்துக்கூடிய விஷயம். இதே ஒரே மாதிரியான ஒரு மற்றவர்கள் வந்து உள்நோக்கம் கற்பிப்பதனால் எங்களுக்கு அந்த மாதிரியான உள்நோக்கம் எதுவும் இல்லை. இந்த சந்தேகத்தை அரசியல் கட்சிகள் எழுப்பிட்டு இருக்காங்க, எழுப்ப போறாங்க. அதை மட்டுமே காரணமா வச்சு தன்னுடைய போர்ஸை விட்டு கொடுத்து சிபிஐ கொடுக்கணுமா? இல்ல இது வந்து இல்ல நான் அந்த அரசியலுக்குள்ள போகிறது விரும்பல. ஏன்னா இன்றைக்கு விவாதத்துக்கு வந்ததே வந்து இந்த விஷயத்தை பத்தி கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். எனக்கு புதிய கருத்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நான் பேச வந்தது இன்றைக்கு மானிய கோரிக்கையில இந்த காவல்துறையுடைய சீர்திருத்தங்களை பற்றி அது என்னெல்லாம் விஷயங்கள் வேண்டி இருக்கிறத பத்தி தான் பேசுவதற்கு. நீங்க கேள்வி கேட்டதுனால சொன்னேன், ஒரு அரசு முதலமைச்சர் வந்து ஒரு முதிர்ச்சியை காமிச்சு நாங்க சிபிஐ கொடுப்பதற்கு எங்களுக்கு தயக்கம் இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு அரசியல்ல வந்து கட்சிகள் வந்து மாறி குற்றம் சாட்டுற விஷயம் இருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் பொதுவாக எங்களை போன்ற ஒரு சமூக ஆர்வலர்களுக்கோ இல்லைன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாதவர்களுக்கோ குறிப்பாக தலித் மக்களுக்கோ பெருத்த அச்சம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டியது இந்த மாநில அரசுடைய கடமை, குறிப்பாக முதல்வருடைய கடமை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றது போல காவல்துறை சீர்திருத்தம் சார்ந்த நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா? நவீனமயப்படுத்துதல் தொடர்பாக அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா? காவல்துறை மானிய கோரிக்கை வாதம் இன்று நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் நீண்ட விளக்கங்களை அளித்திருக்கிறார், கேள்வி பதில்களுக்கு பதில் அளித்திருக்கிறார். காவல்துறை சார்ந்த பல கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. காவல்துறையுடைய சிக்கல்களுக்கு யார் காரணம், அதை நீக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நம்முடைய திரு ஜான் நிக்கல்சன், முன்னாள் காவல்துறை அதிகாரி, நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ஜான் நிக்கல்சன், இந்த மாதிரியான விவாதங்கள்ல சட்டமன்ற விவாதங்களையும் சரி, காவல்துறை பற்றி பேசும்பொழுதும் சரி, திமுக அதிமுக அப்படின்னு அரசியல் கட்சி ஆட்சி ரீதியான எங்க ஆட்சியில் எப்படி இருந்து, உங்க ஆட்சியில் அது செய்யப்படல, உங்க ஆட்சியில இவ்வளவு மரணங்கள், இந்த ஆட்சியில இவ்வளவு கொலைகள் குறைவு ஜாஸ்தி, இந்த மாதிரியான வாதங்களை கேட்கிறோம். இப்படி காவல்துறையுடைய செயல்பாட்டை நேரடியா அரசாங்கங்களோட இல்லாட்டி ஆளும் கட்சிகளோட தொடர்பு படுத்த முடியுமா? கட்சிக்கு கிரெடிட்டோ பிரச்சனைகளோ குற்றச்சாட்டோ நேரடியா ஆளும் கட்சி அந்த ஒரு போர்ஸோட செயல்பாடை உட்படுத்தி நம்ம பார்த்திட முடியுமா? ஆளுங்கட்சியோடு இதை தொடர்புபடுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறீங்க. இதற்கு முன்னால் நடந்த விவாதத்தில் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னிடத்தில் நீங்கள் கேட்கவில்லை. அது குறித்தும் நான் விஷ்ணுபிரியா தற்கொலையை பற்றி, அந்த வழக்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த வழக்கை பொறுத்தவரையில் அது ஒரு தற்கொலைதான் என்கிற ஒரு அளவுக்கு சமுதாயமும் காவல்துறையினரும் இன்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தற்கொலைக்கு காரணமாக அல்லது தூண்டுதலாக இருந்தது என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி. யாரோ ஒருவருடைய டார்ச்சர்னால் தான் ஒரு டிஎஸ்பியே தற்கொலை செய்திருக்கிறார். ஒரு டிஎஸ்பியே, அதாவது ஒரு ஏடிஎஸ்பியினுடைய மகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை கனவுகளோடு எதிர்பார்ப்போடு இந்த காவல்துறையில் சேர்ந்த அந்த விஷ்ணுபிரியா அப்படி ஒரு தற்கொலையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது என்ன? யார் அந்த டார்ச்சரை கொடுத்தார்கள்? அவரிடம் டார்ச்சர் இல்லாமல்
ஒரு தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே விசாரணை என்று சொல்லும் போது இது சிபிசிஐடி ஆகட்டும் இல்லை சிபிஐ ஆகட்டும், இது ஒரு கொலை வழக்கா தற்கொலை வழக்கா என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பணி அவர்களுக்கு இல்லை. ஆனால் அது தற்கொலை என்று சொல்லும் போது இப்ப அது புகார் சொல்லப்படுகிறது, ஒரு காவல்துறை அதிகாரியின் மேல் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மாநிலம் சார்ந்த இந்த சிபிசிஐடி அப்படிப்பட்ட ஒரு டார்ச்சரை பற்றி அதை ஒருவர் நிகழ்த்தி இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லுவார்களா என்பதுதான் கேள்வி. அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்ற கருத்தை வலியுறுத்தித்தான் இந்த சமுதாயத்தில் அனைவர்களும் பல்வேறு கட்சிகளாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அனைவரும் இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். பட் இந்த சீர்திருத்தங்களை பற்றி பேசும்பொழுது இல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாட்டி அந்த சிறப்பு அம்சங்களை பற்றி பேசும்பொழுது ஆட்சியை ஆளும் கட்சியை நேரடியா சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கிறீங்களா? இதே ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த வழக்கை பொறுத்தவரையில் அந்த வழக்கின் தன்மையை அறிந்து அதை சிபிசிஐடியா அல்லது சிபிஐ என்று நாம் முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே நான் இதை கருத்துக்களை புரிஞ்சுக்கிறேன் திரு ஜான் நிக்கல்சன். என்னுடைய கேள்வி பொதுவானது. காவல்துறை பற்றிய உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் எப்படி இருந்தது, எங்க ஆட்சியில நாங்க இந்த கமிஷனை செயல்படுத்தணும், நீங்க செயல்படுத்தல, இந்த வாதங்களை நம்ம சட்டமன்றங்களை கேட்கிறோம். ஆனா போலீஸ் போர்ஸ் உடைய செயல்பாடு நேரடியாக ஆளுங்கட்சியோட தொடர்புடையதாங்கிறதா என்னுடைய பொதுவான கேள்வி. அது நேரடியான ஒரு தொடர்புடையது அல்ல. ஓகே, ஐ டேக் யுவர் பாயிண்ட். ஆளுங்கட்சியோடு அதை தொடர்புபடுத்தி நான் பார்க்க முடியாது. நான் திரு பாடம் நாராயணன் அவர்கள்ட்டையும் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புறேன். முதலமைச்சர் இன்னைக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ ரெக்கார்டு குறிப்பிடுறாங்க. இதுல நிச்சயமா நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துவது போல பல சீர்திருத்தங்கள் தேசிய அளவுல தேவைப்படுது, தமிழ்நாட்டு அளவுல தேவைப்படுது. ஆனாலும் கூட சற்று முன்னேற்றங்கள் காணப்படுவதும் தேசிய சராசரியை விட இங்க குற்றங்கள் பிரச்சனைகள் குறைவாக இருப்பதையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அரசுக்கும் இந்த துறைக்கும் நம்ம டியூ கிரெடிட்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? நான் அப்படி கிரெடிட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனாலும் அது உண்மை அல்ல, அது உண்மையான நிலைமையை பிரதிபலிக்காது. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் புள்ளி விவரங்களுக்குள்ள போனோம்னா அது சில விஷயங்களுக்கு புள்ளி விவரங்கள் அவசியம். சில விஷயங்களுக்கு புள்ளி விவரங்களுக்குள்ள சிக்கிக் கொண்டோம் என்றால் உண்மை நிலையை நம்ம மறந்து விடுவோம், மறைத்து விடுவோம். அதனால புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு விஷயம் இந்த புள்ளி விவரங்களுக்குள்ள நான் போவதற்கு விரும்பவில்லை. இன்றைக்கு காவல்துறை சீர்திருத்தம் என்றால் ரெண்டு விஷயங்கள் வேண்டியிருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு காவல்துறையே அந்த துறைக்குள் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கின்றது, நெருக்கடியில் இருக்கின்றது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை தாண்டி காவல்துறையினால் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுபோக சட்டம் ஒழுங்கு குற்றங்கள் குறைப்பதற்கான வேலைகள் இருக்கிறது. இந்த விஷயத்துல பார்க்கும்போது ஒரு பெண் டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்தியாவிலே முதன்முறையாக இந்த முதலமைச்சர் தான் மகளிர் காவல் நிலையம் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு இந்த மகளிர் காவல் நிலையங்கள் எப்படி செயல்படுகின்றன என்று பார்த்தீர்கள் என்றால் மிக அச்சமாக இருக்கிறது. எல்லா மகளிர் காவலர்களும் பெருத்த அழுத்தத்திற்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை ஒரு ஆணாதிக்கமான ஒரு காவல்துறையாக இருக்கிறது. பெண்களுக்கு அங்க நல்ல ஒரு பாதுகாப்போ அவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கான சூழ்நிலையோ இருப்பதாக தெரியல. பல செய்திகள் அப்படிதான் வருது. இந்த டிஎஸ்பி அவங்க சொல்ற போது இன்னொரு டிஎஸ்பி அவங்களுடைய தோழி சொல்றாங்க எந்த அளவுக்கு மகேஸ்வரி சொல்றாங்க எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே காவல்துறையில பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுல மகளிர் பெருந்த அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள் தெரிகிறது, உயர் அதிகாரிகளிடமிருந்தும் மற்ற தலையீடுகளிலும். அடுத்தது அரசியல் தலையீடு பற்றி பேசும்பொழுது இந்த அரசு அரசியல் தலையீடு இல்லாத ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறார்கள் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எல்லா கட்சிகளுமே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உள்துறையை காவல்துறையை அந்த முதலமைச்சர் கையில தான் வைத்துக் கொண்டிருந்தா அதுதான் உங்களுக்கு துருப்புச்சீட்டு. காவல்துறையை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்காக இருந்தாலும் மாற்றம் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா என்றால் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். நேற்று வரை அந்த முதலமைச்சருடைய கீழே தான் இந்த காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சிருந்த எந்த அளவுக்கு ஒரு காவல்துறையை ஒரு அரசு பயன்படுத்திக் கொள்ள முடியும், ஆளுங்கட்சி பயன்படுத்திக் கொள்ள ஏன் முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தியை சொல்வதற்காக. ஒன்று, இப்ப பாத்தீங்கன்னா நேற்று வரை ஒரு முதலமைச்சரின் கீழே இருக்கிற ஒரு காவல்துறை தேர்தல் முடிவுகள் மாறி
நேற்று எதிர்க்கட்சியா இருக்கிறோம், இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த முதலமைச்சர் நேற்று வரை முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சியை இரவோடு இரவாக காவல்துறை அனுப்பித்துக் கொண்டு அரசு செய்ய முடிகிறது, கொண்டு வர முடிகிறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக காவல்துறையை பயன்படுத்த முடிகின்றது. வரலாறு வச்சு ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை சீர்திருத்தம் சொல்ற போது 2013 நவம்பர்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால தமிழக அரசு அன்றைக்கு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஒரு சட்டமாக்கினாங்க, காவல்துறை சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் சட்டம் பேப்பர் அளவிலேயே இருக்கு. சட்டமே பல்வேறு ஓட்டைகளை கொண்ட சட்டமா தான் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்திற்கான விதிகளை கூட ஏற்றல. அதுக்கு பதில் என்ன செய்துட்டாங்க, திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு திடீர்னு அவங்க வைத்துக் கொண்டு இன்றைக்கு 2 தலை இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி. பாண்டியராஜன் சுருக்கமான வித்தியாசம் சொல்றதுல இருந்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வருடங்களையும் அதுக்கு முந்தின 5 வருஷங்களையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கு. அந்த நடுத்தெருவில் மதுரையில தா கிருஷ்ணன் அவர்களை வெட்டி கொண்ட சம்பவம், தினகரன்ல 3 பேரை எரிச்சு கொண்ட சம்பவம், இப்போ அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே நேரடி அரசியலில் இருந்தவர்கள். அது அழகிரியா இருக்கட்டும், இல்ல மற்ற அரசியல் தலைவர்களா அரசியல் அரசியல் பிரமுகர்கள் நேச்சர் ஆஃப் அலிகேஷன். யாருக்கு மேல அந்த அலிகேஷன் வருது? நேரடியா துணை முதல்வர் ஸ்டாலின் மேல அலிகேஷன் வந்தது. நேரடியா அன்னைக்கு இருந்த பாருங்க என்ன அலிகேஷன் சொல்லுங்க. கம்மர் காருக்காக சிபிஐ ரைடு வந்தாங்க. இந்த கதெல்லாம் விட்டு கேட்டீங்களா? சினிமா கதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வழக்கு போட்டிருக்காங்க? என்ன வழக்கு போட்டிருக்காங்க? வீட்டுக்குள்ள வந்து நீங்க பத்திரிகை வரலாம் சொல்ல போனா 1000 சொல்ல பத்திரிகை கிடையாது. நிஜம்தான். நீங்க என்ன செஞ்சாரு, என்ன பேசுறாரு, நீங்க இந்த மாதிரி என்ன வழக்கு போடப்பட்டிருக்கிறது? அவர் பக்கத்து வீட்டை போய் அந்த வீட்டை உள்ள நுழைஞ்சாரு சொல்லி நேரா காவல் நிலையத்துல போய் வழக்கு போட்டீங்க. ஸ்டாலின் அவர்களுடைய மேலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சிபிஐ பத்தி இன்னைக்கு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. சிபிஐ உங்க வீட்டுக்குள்ள இல்ல சிபிஐ என்ன என்கொயரிக்கு 500 கார் இந்தியால இறக்குமதி செய்யற நினைவு சரியா சோனியா காந்தி விளக்கெல்லாம் கொடுக்க எல்லாருமே நேர்ந்தது. விளக்கம் கொடுத்தாரு, எல்லாரும் வழக்கே கிடையாது. பாருங்க, அது வழக்கு கிடையாது, காங்கிரஸ் வழக்கு கிடையாது, தினகரன் வழக்கு கிடையாது. நடைபெற்றது அந்த வழக்கெல்லாம் முறையா நடைபெற்று வேறு மாநிலத்தில் நடைபெற்று இப்ப மக்கள் நடமாட முடியல. நூற்றுக்கணக்கான காவல்துறை மானிய கோரிக்கையில காவல்துறை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்த பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நான் மற்றவர்கள்ட்ட கேட்க ஒரு சுருக்கமான பதில திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த சீர்திருத்தங்கள் பத்தி பேசும்போது நீ என்ன அதை அட்ரஸ் பண்ணிருக்கோம் ரியலாங்கிற ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் இவ்வளவு பொருத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் அதிகமா, பொருத்தப்படாத காவல் நிலையங்கள் அதிகமா? இந்த வேகத்துல போனா எப்ப முடிப்பீங்கிற கேள்வியை மெட்ராஸ் ஹைகோர்ட் எழுப்பியிருக்கு. பாருங்க, மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தை விட தமிழகம் கடந்த 4 வருடங்களில் நிறைய செஞ்சிருக்கு. என்னன்னு சொல்றேன், இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் 520 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த மாடர்னைசேஷன் பண்ண போறோம்ன்றத ஒவ்வொரு இதுலயும் டீடைலா எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் போலீஸ் மாடர்னைசேஷனுக்கு எந்த சப்போர்ட்டும் தர்றதில்லை. இதுவரைக்கும் இல்லாத ஒரு கதை நடந்துட்டு இருக்கு கடந்த 1 வருடமாக. ஓகே, ஒரு பைசா கூட மத்திய அரசாங்கம் தராத நிலையில பட்ஜெட் போலீஸ் பட்ஜெட் ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னா அதுக்கு பாதிக்கு மேல மாடர்னைசேஷன் பட்ஜெட். அந்த அளவுக்கு நீங்க எப்போ எங்க வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். கோஸ்டல் செக்யூரிட்டி, கோஸ்டல் கார்டு கொண்டு சிசிடிவி நான் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை கேட்கிறேன். கஸ்டோடியல் டெத் மகாராஷ்டிராக்கு அடுத்து தமிழ்நாடு அடுத்தடுத்துல இருக்கு. அதற்கு தீர்வா சிசிடிவி கேமராஸ் போகும்போது அது வேகமா நடக்குதாங்கிற கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்டே தமிழ்நாடு அரசாங்கம் எந்த வேகத்துல செயல்படுத்துங்கிற கேள்வி எழுப்பிருக்கு. சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி பேசிருக்கு. பட் ஆர் வி டூயிங் இட் இனஃப் பேஸ்? பாருங்க, நீங்க கேட்டது 2 மாற்றங்கள் என்பது கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் என்ன மாதிரி எக்யூப் பண்றோம் அவங்கள இந்த மாற்றங்கள். 3வது எண்ணிக்கை, அதாவது எத்தனை போலீஸ் இருக்கணும், அதுல எத்தனை போலீஸ் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்.
நீங்க வந்து 1,21,000 போலீஸ் வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த்னா அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணதே இந்த அரசாங்க. நீங்க வந்து பாலிசி நோட் எடுத்து பாருங்க. இப்போ வந்து 16,000 பேர் 16,000 பேர் ஏன் வருதுன்னா சாங்ஷன்ஸ் வந்து 1,21,000 நீங்க டிஎம்கே பீரியட்ல வரைக்கும் பாருங்க. பாலிசி நோட் எடுத்து பாருங்க. பாலிசி நோட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க 1,00,000 போலீஸ் 11க்கு ஒரே எண்ணிக்கையா போலீஸ் பீப்புள் ரேஷியோங்கிறது டெக்னாலஜி அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அளவுக்கு இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வேற எந்த போலீஸுக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியான வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க, போன ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்துல குறைந்து இருக்கிறது அப்படின்னு முடியாது திரு கண்ணதாசன். அதாவது நிறைய புள்ளி விவரங்கள் பாடனாக அவர் சொன்னது போல இந்த புள்ளி விவரங்கள் சொல்றாங்க சார். என்எச்ஆர்சி எங்களுக்கு தெரியுது. இந்த ஆட்சியில வந்து புகார்கள் கூட பதிவு செய்ய மறுக்கப்படும் உண்மையான வழக்கறிஞராக எனக்கு தெரியும். அதெல்லாம் புள்ளி விவரங்கள் வராத கணக்குகள் இன்னைக்கு கொண்டு ரொம்ப பெருமையா ஒரு சில விஷயங்களை முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் சொன்னாங்க. இந்த மாதிரி சட்ட உயர்நீதிமன்றத்தில் சண்டை நடந்துச்சு, தகராறு நடந்துச்சு. நான் இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். உங்களுக்கு யார் எப்படி அடிபட்டாங்க எனக்கு தெளிவா தெரியும். இரண்டாவதாக அது ஜட்ஜ் எல்லாம் அடிப்படல சார், சுமார் எனக்கு தெரியும். அந்த வழக்கில் வந்து நான் ஒரு சாட்சி, அதனால எனக்கு தெரியும். அடிபட்டது அந்த அடி எப்படிப்பட்டதுன்றதான் அங்க பார்த்துக்கூடியது. அது வேண்டாம். ஆனால் பரமக்குடியில செப்டம்பர் 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவல்துறையுடைய எக்ஸஸ்னால. இப்ப அதுக்கு பொறுப்பானவங்க இந்த ஆட்சி செய்ய லாய்க்கலன்னு சொல்ல முடியுமா? ஆக ஒரு ஆட்சியில காவல்துறையுடைய அத்துமீறல்களை அது வைத்திருப்பவர்கள் தான் ஆம்பூர்ல இப்ப கலவரம் நடந்துச்சு, காவலர்களே அடிபட்டாங்க. யார் உளவுத்துறையுடைய காரணம்? இதுக்கு பொறுப்பு யார்? முதலமைச்சர் தானே. ஆக இந்த இதெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ சட்ட ஒழுங்கு தெளிவா இருக்கிற மாதிரியும் இங்க கொலைகள் நேற்று தினம் பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சி படுகொலை செய்யப்பட்ட இந்த மாதிரி கொலைகள் ஐபிசி கிரைம்ஸ் 2011-15 எடுத்துக்கிட்டா என்சிஆர்பி புள்ளி விவரங்கள் படி 1,88,026. இதே போல போன திமுக ஆட்சியோட 4 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டா 1,71,785. குற்றங்கள் எங்க அதிகம் வரணும்னு நாங்க சொல்ல போறோம். நாங்க விரும்பல திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அதே சமயத்தில் இந்த ஆட்சியில் தான் குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் தமிழக முதலிடத்தில் இருக்கிறது. அதாவது கொலைகள் நடக்கும் நாங்க விரும்புறோமா? இல்ல, கொலைகள் குறைய வேண்டும் நாங்க விரும்புறோம். கொலைகள் குறைய என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்காக இந்த ஆட்சியில கொலைகள் நிறைய நடக்கும் நாங்க விரும்ப மாட்டோம். அவங்கள போல புள்ளி விவரங்கள் சொல்றது போல நிறைய நடக்கணும் அப்படின்ற என்ன திராவிட முன்னேற்ற கிடையாது. ஆனால் ஒன்று, இங்கு பெரும்பாலான குற்றங்கள் மறைக்கப்படுவதால், வழக்கு பதிவு செய்யப்படாமல் விடப்படுவதால் அந்த குற்றங்கள் மட்டும் நிச்சயமாக நீங்க ஒரு காவல் நிலையத்தில் இன்றைய தினம் போயிட்டு உங்க தொழில்நுட்பம் வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு புகார் கொடுத்து பாருங்க, நிச்சயம் வராது, அதுக்கு நடவடிக்கை இருக்காது. இல்ல, நிச்சயமா ஒரு காவல் நிலையத்துடைய சூழ்நிலை அப்படிங்கிறது பல சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். திரு பாடர் நாராயணன், யுவர் கமெண்ட்ஸ். நம்மளுடைய தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வருது, மாடர்னைசேஷன் பத்தி பேசினாங்க. 2 விஷயங்கள் இருக்கு. நமக்கு இன்றைக்கு இருக்கிற காவல்துறைக்கு வேணுங்கிற தொழில்நுட்பங்கள் எல்லாம் போதிய அளவு இருக்கிறதாக நான் நம்பல. போதவே போதாது. இன்றைக்கு மக்கள் தொகை, குற்றங்கள், நம்ம மக்களுக்கு இருக்கிற நெருக்கடி, இன்றைக்கு பல்வேறு விதமான புதிய குற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. கௌரவ கொலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைன்னு பல விஷயங்கள் இருக்கிறது. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வந்து நிர்பயா பிரச்சனை வந்த போது 2013 ஜனவரி நினைக்கிறேன், நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நீண்ட ஒரு அறிக்கை விட்டார், இந்த விஷயங்கள்லாம் செய்வோம். அதுல உள்ள பெரும்பாலான விஷயங்களை செய்யல. ஒண்ணு இல்ல அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லா விஷயங்களும் செய்யல. உதாரணத்துக்கு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பான பயிற்சிகள் காவல்துறையினருக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தகவல் கேட்கும் உரிமை சட்டத்தில் விவரங்கள் பார்த்தபோது பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, ரைட்டர் மாதிரி ஒண்ணுமே வேலை இல்லாம இருக்காங்கல்ல, அவங்கள 2 பேர் அனுப்பிச்சு பயிற்சின்னு செய்யறாங்க. காவல்துறை அதிகாரிகள் நாங்க பார்த்த விவரங்கள்ல பாத்தீங்கன்னா, காவல்துறை உயர் அதிகாரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நடுவுல இருக்கிறவங்க வரை, இன்ஸ்பெக்டர் வரை யாருமே இந்த பயிற்சியில கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலும் வந்து ஒரு சிலர் தான், அதுவும் வந்து பெரும்பாலான மாவட்டங்கள்ல நடக்காம
திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கிறது. தவிர சென்னை எடுத்துக்கொண்டாலே கூட பெரும்பாலான காவல்துறையினருக்கு வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. 2 விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து காவல்துறைக்குள்ள அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிக்கான தீர்வு, அவர்களுக்குள்ள புகார் இருந்தா அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கிறது. குறிப்பாக வந்து மகளிர் காவலர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இருக்கிறது. அது ஒண்ணு. 2வது, மக்களுக்கு வந்து காவல்துறை மேல அதிருப்தி இருந்தால், புகார் இருந்தால் கொடுப்பதற்கு புகார் ஆணையம் உருவாக்கவில்லை. இந்த சட்டம் கொண்டு வந்து அதற்கான விதிகளை ஏற்றல. சட்டமே வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்களோ அதுபடி செய்யல. பெயருக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி வைக்கிறாங்க, அப்புறம் விதிகளை உருவாக்கவில்லை. 2 வருஷமா யாருமே பேசல. அதுல பாத்தீங்கன்னா ஒன்று தன்னிச்சையா செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை மிஸ்டர் நிக்கல்சன், உங்களுடைய பார்வைகள் குறுக்கிட விரும்பினீங்க, உங்களுடைய கருத்துக்கள். அதாவது மாடர்னைசேஷனை பொறுத்தவரையில இப்போது எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று சொல்றோம். அது எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அதே போல தளவாட சாதனங்களை அதிகமாக கொடுக்கிறது அப்படிங்கலாம் எந்த அரசு வந்தாலும் அதிகப்படுத்திக் கொண்டேதான் செல்லும். ஆனால் மாடர்னைசேஷன் வந்து யாருக்கு ரிக்வயர்டுன்னு சொன்னா அதிகமா இப்போ வந்து மோர் ட்ரைனிங் ஷுட் பி கிவன் ஒன்லி டு தி போலீஸ் பர்சனல். இப்போ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு கேஸ் இப்ப குறைஞ்சிருக்கு கூடியிருக்குங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரம் அல்ல. அது வந்து சில இடங்களில் மறைக்கப்படலாம், இல்லைன்னா அதிகமாக நேர்மையாக அது பதிவு செய்யப்படலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து வழக்குகள் வந்து இமிடியேட்டாக குறையணும். இமிடியேட்டாக அதற்கு ஒரு டிஸ்போசல் இருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் அது எஃப்ஐஆர் நிலையிலேயே இருக்கு. நான் காவல்துறையில பணியாற்றுகிறேன் ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறேன். அது எத்தனை மாதங்கள் கழித்து அது அது வந்து ஒரு கொலை கேஸாக இருந்தாலும் சரி, அது தவக்கத்தில் இருக்கிறது. அப்படி தவக்கத்தில் இருக்கும்போது எதிரிகள் மிகவும் துணிச்சலுடன் அந்த கொலைகளை செய்கிறார்கள். மக்களுக்கு அந்த காவல்துறையின் மீது அல்லது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஆகவே விரைவு நீதிமன்றங்கள் எத்தனையோ அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு 10 ஆண்டுகள் தேவையா ஒரு வழக்கு விசாரணைக்கும் அல்லது ஒரு வழக்கை காவல்துறை விசாரிப்பது புலன் விசாரணை செய்வதற்கும் அது முடிவதற்கும் அது தேவையில்லை. ஒரு 90 நாட்களில் ஏன் ஒரு வழக்கை விரைந்து நாம் முடிக்க முடியாது? ஒரு 90 நாட்களில் அந்த எதிரியை நாம் ரிமாண்ட் செய்துள்ளோம். அந்த 90 நாட்களுக்குள் புலன் விசாரணை முடித்து அதற்கு ஒரு நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு எதிரிகள் அஞ்சுவார்கள். பள்ளிப்பாளையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நாமக்கல் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு வழக்கில், ஒரு கொலை வழக்கில் 5 நாட்களில் விசாரணை, நீதிமன்ற விசாரணை 5 நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் மர்டர் ஆகிறது, வெள்ளிக்கிழமையில் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி செய்யும் போது திட்டமிட்ட கொலைகள் எப்படி நடக்க முடியும்? சொல்ற ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு வந்து இந்திய அளவுல தமிழக காவல்துறை என்பது மிக பெருமைப்படக்கூடிய நிலையில இருக்கின்றதை எல்லாரும் சொல்றாங்க. காக்னிசபிள் அஃபென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 8% உயர்ந்து, தமிழ்நாட்டில் 5%. பாருங்க, ராமானுஜம் அவர்கள் இருந்தப்போ அந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனும் சரி, செகண்ட் போலீஸ் கமிஷனும் சரி, தேர்டும் சரி, சொன்ன விஷயங்கள்ல பாதிக்கு மேல செயல்படுத்த மற்ற போர்சஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு டிஜிபி லெவல்லயே வேகன்சிஸ் இருக்கிறது. தலைமை இயக்குநர்களே இருக்கிறாங்க. அப்புறம் 5 கூடுதல் தலைமை இயக்குநர்கள், 14 காவல்துறை தலைவர்கள், ஐஜி, 12 காவல்துறை துணை தலைவர்கள் என இந்த பதவிகள்லாம் கூட காலியா இருக்கு. பொசிஷன் சாங்ஷன் ஆகிற ப்ராசஸ் பாருங்க. ஒரு பாருங்க யார போடுறாங்கன்றதுல இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் திறமையானவர்கள் யாருக்கும் மாற்றம் கிடையாது. திமுக உறுப்பினர் உட்பட, இன்னைக்கு சொன்னவங்க உட்பட பேசினவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய திறமையை பத்தி யாரும் குறைச்சு மதிப்பிடல. ஓகே, சரியான மனிதர்கள் சரியான பொறுப்புகள்ல போடப்படுறாங்கன்றதை யாரும் கேள்வி கேட்கறது. அங்க வந்து சாங்ஷன்ஸ் வந்து கூட்டி இருக்கு, 1,21,000 ஆக்கி இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது 99,000 பேர், 14,000 பேர் வேகன்சி ஃபில்அப் பண்றதுக்கு எஃபர்ட் எடுத்தாச்சு. எஃபர்ட் எடுக்க பாருங்க, வேகன்சி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, நானும் ஒரு கம்பெனி நடத்திருக்கேன். ஒரு நிறுவனம் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பாருங்க,
எவ்வளவு வந்து கார்பரேட் ஒன்னும் தப்பு கிடையாது. இங்க பாருங்க, பாருங்க போலீஸ் போர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் அம்மாவோட ஆட்சியில 4 வருஷத்துல கண்டிப்பா இந்தியாவில் நம்பர் 1 போலீஸ் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறைன்னு கேக்குறாங்க. பாண்டி பஜார் காவல் நிலையம் ஒரு விஷயத்தை ஒரே நிமிஷம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரே நிமிஷம். இது மாம்பழம் காவல் நிலையத்துல 3 சிறார்களை கொண்டு வந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்தினாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து எல்லாருக்கும் தெரியாம இருக்காது. இன்றைக்கு வரை 2 காவலர்களை மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வன்முறை நடந்தது. இது போன்ற சாதாரண ஒரு உள்ள பேஸ்புக்ல வந்து லைக் போட்டா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட போய் திருப்பதியில போய் அரெஸ்ட் பண்ற போது ஒரு காவலர்கள் அத்துமீறி குழந்தைகளை மிக மோசமாக, மிருகங்களை விட மோசமா கேவலமா நடத்தி சிபிசிஐடி விசாரணை நடந்து 5 பேர் அடையாளம் தமிம் அன்சாரி ஒரு சின்ன சுட்டாங்க. காவலர்கள் நிறைவு செய்தாக வேண்டும். பல இனங்கள்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, முந்தைய ஆட்சியை விட சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு அரசால பதிவு செய்யப்படுகிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூட பல இனங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, குற்றங்கள் குறைந்திருக்கிறது சொல்கிறது. அவையெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். அதே வேளையில செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள், நவீனப்படுத்துதல், இதிலையும் நிறைய கவனம் தேவைப்பட வேண்டியிருக்கிறது. முதலமைச்சரை கூட பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நான் வந்து என்னுடைய லாரன்ஸ்ல நான் பெருமை அடையக்கூடியவர் அல்ல, மேலும் பல மாற்றங்கள் வேண்டும் என்பது என விரும்புவர். அதே போல அவர் ஆளக்கூடிய அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட துறையில பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னும் போக வேண்டிய தூரம், செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களும் இருக்கின்றன. அவை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கண்ணதாசன், அதே போல திரு மாஃபா பாண்டியராஜன், திரு நாராயணன் மற்றும் நம்முடைய பங்கு பெற்ற திரு ஜான் நிக்கல்சன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி.